2012 மே மாதம் 17ஆம் தேதி கொழும்பு நாராயணபேட்டை பகுதியில் வீதியை விட்டு விலகிய டொயோட்டா விட்ஸ் கார் ஒன்று எரிந்த நிலையில் விபத்துக்குள்ளாகி இருந்தது. அந்த காருக்குள்ளே முன்னாள் பிரபல ரக்பி வீரரான வசீம் தாஜுதீன் அவரது சடலம் கிடைக்கின்றது. ஆரம்பகட்ட விசாரணையில் இது ஒரு விபத்து என கூறப்படுகின்றது. ஆனால் இவரது குடும்பம் இதை நம்ப மறுக்கின்றது. இன்னும் 2025 வரை இந்த மரணத்திற்கான நீதியை கேட்டு இவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த 2025ஆம் ஆண்டு இந்த ஒரு சம்பவத்தினை பொறுத்த அளவில் ஒரு திருப்புமுனை மிக்க ஆண்டாக இருக்கின்றது. ஒன்றிற்கு பின்னால் ஒன்றான ஆதாரங்கள் கிடைத்துக் கொண்டே இருக்கின்றன. அந்த ஆதாரங்கள் என்ன? முக்கியமாக தற்பொழுது இருக்கின்ற சிஐடி டைரக்டர் ஜெனரல் ஷானி அபேசேகர கூறிய ஆதாரம் என்ன? இந்த விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த ஒரு காணொலி. இது உங்கள் சந்திரன் ரிவீல்ஸ். நான் உங்கள் சந்திரன். என்னுடைய காணொலிகள் உங்களை கவர்ந்திருந்தால் தயவு செய்து வீடியோவை லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கின்ற என்னுடைய நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஓகே, கொழும்பு ஹவ்லோக் ரக்பி சம்மேளனத்திற்காக 2012ஆம் ஆண்டு காலப்பகுதியில் விளையாடிய இலங்கையின் ஒரு தலை சிறந்த ரக்பி வீரர் தான் வசீம் தாஜுதீன். இதே காலப்பகுதியில் தான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இளைய மகனான யோஷித ராஜபக்சவும் இதே கழகத்திற்காக விளையாடுகின்றார். அந்த காலப்பகுதியில் யோஷித ராஜபக்சவிற்கு ஒரு காதலி இருந்தார். அவரது பெயர் யஷாரா அபேநாயக். இந்த யஷாரா அபேநாயக்கவிற்கும் வசீம் தாஜுதீனுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கின்றது என்று ஆரம்பத்திலிருந்து யோஷித ராஜபக்ச சந்தேகப்படுகின்றார். அது ஒரு நாள் வாய் தர்க்கமாக மாறி வசீம் தாஜுதீன் கூறுகின்றார், யஷாரா அபேநாயக்கவின் குறிப்பிட்ட ஒரு அதாவது உடம்பின் அந்தரங்க பகுதியில் ஒரு மச்சம் இருப்பதாக குறிப்பிட்டு கூறுகின்றார். இந்த ஒரு வாக்குவாதமும் இந்த குறிப்பிட்ட இந்த விடயமும் தான் இந்த ஒரு மரணம் சம்பவிக்க காரணமாக இருந்தது. இது கொலைதான் என இலங்கையில் இருக்கின்ற சிறுவர்கள் கூட சொல்லுவார்கள். அந்த அளவு ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட ஒரு விடயம். ஆனால் நீதியின் முன்னால், சட்டத்தின் முன்னால் அதற்கான ஆதாரங்கள் யாவும் அளிக்கப்பட்டு இது ஒரு மரணம் என்ற ரீதியில் அப்பொழுது இதற்கான அந்த நீதி வழங்கப்பட்டது. பாராளுமன்றத்திலும் இது தொடர்பான பேச்சுக்கள் அந்த காலப்பகுதியில் அதிகமாக எழுந்தன. முக்கியமாக ரஞ்சன் ராமநாயக்க இது தொடர்பாக பேசியிருந்தார். ஏனென்று சொன்னால் இந்த வசீம் தாஜுதீனை பின்தொடர்ந்த டிபெண்டர் ஆனது ரெட் கிராஸ் சம்மேளனத்தினால் வழங்கப்பட்டது. அதை பாவித்துக் கொண்டிருந்தவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாரியார் சிரந்தி ராஜபக்ச. சோ அதன் மூலம் தான், அந்த டிபெண்டர் மூலமாக தான் வசீம் தாஜுதீன் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டு அந்த இடத்திற்கு கொண்டு வந்து அந்த நிலையில் வைக்கப்பட்டார் என்பதுதான் பலரது ஊகமாக இருந்தது. சோ 2012ஆம் ஆண்டு வசீம் தாஜுதீனுக்கு நிகழ்ந்த இந்த கொடூரமானது அப்பொழுது இவரது கார் எரிந்த நிலையில் காணப்பட்டதனால் அதிலிருந்து வெளியான விஷவாயுக்கள் காரணமாக மரணம் சம்பவித்திருக்கின்றது. மேலும் இவர் குடிபோதையில் இருந்தால் அதிக வேகமாக வாகனத்தை செலுத்திக் கொண்டு விபத்துக்குள்ளானார் என்ற ரீதியிலே இந்த ஒரு விஷயம் மருத்துவ அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. ஆனால் 2015ஆம் ஆண்டு நல்லாட்சி காலத்திலே இவரது குடும்ப உறுப்பினர்களது வேண்டுகோளுக்கிணங்க மீண்டும் இது விசாரணைக்கு எடுக்கப்பட்டு இவரது உடல் தோண்டி எடுக்கப்பட்டு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. தற்பொழுது சிஐடி டைரக்டர் ஜெனரலாக இருக்கின்ற ஷானி அபேசேகர வழங்கிய ஒரு நேர்காணலில் குறிப்பிடப்பட்ட விஷயம் இங்கே நாங்கள் பார்க்கின்ற மிக மிக ஹைலைட் ஆகக்கூடிய பாயிண்ட்ஸ். அதாவது விபத்து நடந்த இடத்திலிருந்து இவரது உடல் கொண்டு வரப்படுகின்றது வைத்தியசாலைக்கு. உடற்கூறாய்வு மேற்கொள்வதற்கு முன்னர் ஃபுல் எக்ஸ்ரே ஒன்று எடுக்கப்படுகின்றது. அந்த எக்ஸ்ரேயில் வந்த தரவின்படி இவரது 2 தொடை எலும்புகளும் முறிப்பட்டு காணப்பட்டன. இவரது தொண்டை பகுதியில் ஒரு துளை இருந்தது. இவரது நெஞ்சு பகுதியில் ஒரு துளை காணப்பட்டது. இது எக்ஸ்ரே ரிப்போர்ட் தகவல். சோ அதற்கு பிறகு உடற்கூறாய்வு மேற்கொள்ளப்படுகின்றது. உடற்கூறாய்வு அறிக்கையிலே அந்த 4 விடயங்களும் குறிப்பிடப்படவில்லை. மது போதையில் இருந்தார், விஷவாயு காரணமாக மரணித்தார், மரணம் சம்பவித்திருக்கின்றது என்ற விடயமே இங்கே கூறப்படுகின்றது. ஓகே, உடற்கூறாய்வினை மேற்கொண்டது டாக்டர் ராஜகுரு மற்றும் டாக்டர் ஸ்ரீயாந்த அமரதுங்க ஆகிய இருவரும். இவர்கள் இருவரும் மேற்கொண்டு இந்த அறிக்கையினை அவர்களது சீஃப் டாக்டர் ஆனந்த சமரசேகரவிற்கு கையளிக்கிறார்கள். டாக்டர் ஆனந்த சமரசேகர தான் இவர்களது சீஃப் டாக்டர். இவர் தான் இந்த மருத்துவ அறிக்கையை மாற்றி அமைத்தவர். இவருக்கு துணையாக இருந்தவர் அப்பொழுது இருந்த டிஐஜி அனுர சேனாநாயக்க. அவருக்கு துணையாக இருந்தது நாராயணபேட்டை போலீஸ் பொறுப்பு அதிகாரி சுமித் பெரேரா. இந்த மூவரும் 2015ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டு பிணையில் விடுதலை செய்யப்பட்டார்கள். சோ இந்த ஒரு சப்ஜெக்டை இப்படியே நிறுத்திவிட்டு இது 2015ஆம் ஆண்டு நடந்தது. இப்ப 2025ஆம் ஆண்டுக்கு நாங்கள் வருவோம். ஓகே, 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாத காலப்பகுதியில் மித்தனியே கஜ்ஜா அல்லது அருண சாந்த என்பவர் கொலை செய்யப்படுகின்றார். அவரது கேம்பிலே அவரது 2 குழந்தைகளும் இருந்து கொல்லப்பட்டார்கள். இந்த ஒரு சம்பவம் நாட்டை உலுக்கி இருந்தது.
சோ இந்த கொலைக்கு பின்னணியில் அண்மையில் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட கெஹில்பத்ர பத்மவின் சகாவான பெகோ சமான் பொறுப்பு கூறியிருந்தார், நான் தான் அந்த கொலையை செய்தேன் என்று. சோ இதற்கு முதல் இந்த மித்தினிய கஜ்ஜா அல்லது அருணசாந்த் என்பவர் ஊடகவியலாளர் சமுதித்தவுக்கு வழங்கிய ஒரு நேர்காணலில் குறிப்பிட்டிருந்தார், நான் மஹிந்த ராஜபக்சவின் அடியாளாக இருந்தேன், ராஜபக்சக்களின் அனைவரதும் அடியாளாக செயல்பட்டேன், அவர்கள் கூறிய விடயத்தில் அவர்கள் செய்ய சொன்ன விடயத்தை நான் செய்து வரும் ஒருவனாக இருந்தேன், அவர்கள் என்ன தவறு செய்திருக்கின்றார்கள், என்ன குற்றம் இழைத்தார்கள் என்பது அனைத்தும் எனக்கு தெரியும், என்னை கொன்றால் என்னை கொன்ற மறுநாளிலிருந்து அதற்கான ப்ரூஃப்ஸ் ஆதாரங்கள் யாவும் வெளிவரும், இதனுடைய மனைவி என்னோடு சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நான் செய்த குற்றங்கள், ராஜபக்சக்களுக்காக நான் செய்த குற்றங்கள் அனைத்தும் தெரியும் என்று ஒரு கருத்தினை கூறியிருந்தார். சோ இந்த பெகோசமான் இந்த மித்தினிய கஜ்ஜாவை நான் தான் கொன்றேன் என்ற வாக்குமூலத்தை வழங்கும் பொழுது இவரது மனைவி, அதாவது மித்தினிய கஜ்ஜாவின் மனைவி இங்கே அழைக்கப்படுகின்றார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு. அங்கே இவரிடம் இந்த பேட்டியை பெற்ற விவரங்கள் விசாரிக்கப்படுகின்றன. உங்களுடைய கணவர் இவ்வாறு 2023ஆம் ஆண்டு இந்த வழங்கிய இந்த நேர்காணலில் குறிப்பிட்டிருக்கின்றார், சோ இதை பற்றி உங்களுக்கு தெரிந்த உண்மைகளை கூறுங்கள் என்று கூற மனைவி கூறியிருக்கின்றார், எஸ் இவ்வாறு ராஜபக்சகளின் ஒரு அடியாளாக இவர் செயற்பட்டார் என்பதை மனைவி கூற, அப்பொழுது கண்டெடுக்கப்பட்ட சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுகின்றார்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களம். அதில் அதாவது தெளிவின்றி காணப்பட்ட அவரது கணவனது அந்த உருவத்தை இவர் அடையாளம் காட்டுகின்றார். அவரது அங்க அடையாளங்களை கொண்டு நான் 17 வருஷமாக வாழ்ந்த என்னுடைய கணவன் தான் இது, இவர் தான் இந்த டிஃபெண்டரில் இருப்பவர் என்று அடையாளம் காட்டுகின்றார். ஆனால் அந்த விடயம் போலீஸ் மூலமாக மீடியாவுக்கு தெரிவிக்கப்பட்ட மறுநாளே ராஜபக்சகளின் சில செம்பு தூக்கி சேனல்ஸ் இருக்கின்றது இலங்கையில். இந்த 4 சேனலும் இவரது கஜாவின் மகனை எவ்வாறு தொடர்பு கொண்டு எடுத்து அம்மாவுக்கும் டிரைவருக்கும் தொடர்பு கொண்டு இருந்தது, சோ அப்பாவை கொண்டது அம்மா தான் என்ற ரீதியிலே கூட ஒரு கதையை விட்டிருந்தார்கள். அதனுடைய உண்மை விவரங்கள் தெரியவில்லை. சோ இந்த வசிம் தாஜுதீனுடைய கொலை இப்பொழுது சம்பவம் மீண்டும் விசாரிக்கப்படுவதற்கு மிக முக்கியமாக காரணமாக அமைந்தது இந்த ஒரு விடயம்தான். இப்பொழுது அதாவது மொட்டு கட்சியின் முக்கிய தலைவராக இருக்கின்ற நாமல் எங்கு பேட்டி வழங்கினாலும் இந்த பயத்தை காட்டாமலே ஒரு மாதிரி பில்டப் பண்ணி கொண்டே பேட்டி வழங்கி கொண்டிருக்கின்றார். ஆனால் நீதி கட்டாயம் ஒரு நாள் வெல்லும், தர்மம் ஒரு நாள் வெல்லும். சரியா? இதற்கான நீதி நிச்சயமாக கிடைக்கும். அதுவும் இவரது குடும்பம் இதை விடாது. இவர்கள் அரசாங்கத்தை புஷ்படுத்திக் கொண்டே இருக்கின்றார்கள், கோரிக்கை விடுத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். அதனால் நீதி நிலைநாட்டப்படும் என்று நாங்களும் நம்பலாம். சந்திக்கின்ற இன்னும் ஒரு பதிவில் அதுவரை விடைபெறும் நான் என்றும் உங்களில் ஒருவர் சந்திரன். நன்றி.